வணக்கம். இப்ப நானு சூப்பரான ஒரு மீன் குழம்பு வைக்க போறேன். அந்த மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டில செய்ய போறேன் மீன் குழம்பு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திடுறேன். இது எங்களுக்கு இன்னைக்கு சங்கரா மீன் கிடைச்சது. இப்ப என்னன்னு தெரியல, சங்கரா மீன் நிறைய சீசன் போல் இருக்கு. அதுதான் நிறைய கிடைக்குது. நாங்களும் அதை வாங்கி சரி கழுவி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். எப்பவுமே சட்டியில மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். சட்டி மீன் குழம்பு சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து அது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ இந்த கடுகு பொரியுது. இதோட வந்து சோம்பு ஒரு ஸ்பூன், அதோட ஒரு ஸ்பூன் வெந்தயம். 3 நல்லா பொரியட்டும். அப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். எப்பவுமே மீன் குழம்புக்கு நீங்க சின்ன வெங்காயம் குடும்பம் வரைக்கும் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். பொடியா நறுக்கியிருக்கேன். நல்லா இது பொரிஞ்சிருச்சு. இடிச்ச பூண்டு ஒரு 4 பல்லு, அதுக்கப்புறம் வெங்காயம் அதோட. நீங்க வந்து எப்பவுமே வெங்காயத்தை வந்து நல்லா வந்து மீன் குழம்புக்கு வந்து லேசா போட்டு வதக்கக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதே மாதிரி நீங்க அரைச்சி யூஸ் பண்ணாலும் எண்ணெயில நல்லா வதக்கணும். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளியும் அதே மாதிரி நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதில் வந்து எப்போவுமே நான் வந்து மீன் குழம்பு மசாலாவை வந்து மசாலா விற்கிற மசாலா நான் எப்பவும் சேர்க்க மாட்டேன். இதை வந்து நாங்களே அரைச்சி வச்ச மீன் குழம்புக்கு, எல்லா குழம்புக்குமே, புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். அதே மசாலா மட்டும்தான் இதில் போட போகிறேன். இடிச்ச பூண்டு மட்டும் கூட சேர்த்துருக்கேன். இப்போ நீங்க இந்த மிளகாத்தூளுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க? கடையில வாங்கி நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க நம்ம ஒரு மசாலா சுவையா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உடனே ரெடி பண்ணி அரைச்சிங்கன்னா இந்த மசாலாவை நான் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா மிளகாத்தூள், இது நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷாவே நீங்க பண்ணி போடும்போது சூப்பரா இருக்கும் மீன் குழம்பு. கொஞ்சம் தனியா மிளகாவை நல்லா வறுத்துட்டு, மிளகு சீரகம் இதையும் அப்படியே வறுத்துடணும். வறுத்துட்டு அதோட கொஞ்சமா நல்லா காய வச்ச பூண்டு இருக்கு பாருங்க. இப்ப நான் இந்த பச்சை பூண்டை நசுக்கி போட்டேன். நீங்க அதுல சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் காய வச்சிடணும். காய வச்சுட்டு அந்த பூண்டை நிழல்ல உணர்த்தினாலும் பரவாயில்ல, இல்லை வந்து வெயில்ல கொஞ்ச நேரம் அப்படியே காய வச்சு பொடியா நறுக்கி அதோட இந்த தனியா மிளகா அப்புறம் பூண்டு இதை நல்லா அப்படியே லேசா வறுத்துட்டு அதோட ஒரு கொத்த கருவேப்பிலையும் சேர்ந்து வறுத்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கணும். வச்சுட்டு பொடி பண்ணியெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி தாளிச்சு விட்டுருங்க. சின்ன வெங்காயம் போட்டு இதே மாதிரி குழம்பு நல்லா தாளிச்சு விட்டுட்டிங்கன்னா
கடைசியா நீங்க மீன் எல்லாம் போட்டுட்டு மீன் வந்து கொஞ்சம் வந்து நீங்க மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபுல்லாவே நீங்க நிறைய அதுலயே அரைச்சிட்டீங்கன்னா அதே வந்து நீங்க புளியோட சேர்த்து கரைச்சிக்கலாம். அந்த அரைச்ச மசாலாவை புளியை ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த புளி ஊற்றும் போதே அதோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இல்லை வந்து நீங்க மீன் கடைசியா புளி ஊற்றலாம்னு நினைக்கிறப்ப நீங்க வந்து கொஞ்சமா மசாலா வந்து இந்த மாதிரி மீன் குழம்பு உள்ள மசாலாவை கொஞ்சமா சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த வறுத்ததெல்லாம் வச்சுட்டு அந்த மசாலா வச்சிருக்கோம் இல்லைங்களா, வறுத்த மசாலாவை அதை வந்து கடைசியா கொஞ்சம் போல அதுலயே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கடைசியா இறக்க போகும்போது ஒரு 4 நிமிஷம் 2 நிமிஷம் முன்னாடி அதை நல்லா தூவிட்டு சிம்ல வச்சிருங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நான் ஒரு நாள் அதை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு பொடி பண்ணலாம் டைம் வேணும், அதனால அது கொஞ்சம் வேலையான வேலை. அதனால அவசரமான மீன் குழம்பெல்லாம் இந்த மாதிரி செய்ய வேண்டியதா இருக்கு. இப்போ இதோட தக்காளியோட ஜூஸே இவ்வளவு வந்துருக்கு, தண்ணி மாதிரி. இதுல வந்து தக்காளி போட்டுறேன். இவ்வளவு நேரம் வெங்காயம் வதங்கினாதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வாசனையும் நல்லா தூக்கலா வருது பூண்டு சேர்த்த உடனே. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம இதுல உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, எனக்குலாம் அந்த கை அளவு தான் கரெக்டா இருக்கும், அதனால நான் அந்த கை அளவே போட்டுருவேன். தக்காளியும் நல்லா ஒரு 3 நிமிஷம் உள்ள வதங்கணும். சட்டியில மீன் குழம்பு வைக்கிறப்ப உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும், பயம் இல்லாம செய்யணும். நல்லா தக்காளி இதெல்லாம் வதங்கும் போது அவ்வளவு சீக்கிரம் அடி பிடிக்காது. உப்பு நல்லா இதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா அப்படியே ஜூஸ் இறங்கி தக்காளி வந்து சுருங்கணும். அப்பதான் அது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து புளிக்கரைசலை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரு புளி எடுத்து நல்லா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு காரம் போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியை வந்து நீங்க ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. அப்பதான் நல்லா கரைக்கிறதுக்கு ஜூஸ் நல்லா வரும். உடனே போட்டு கரைச்சிங்கன்னா அது வந்து திப்பியா அப்படியே அடி விழுந்ததும் மேலால் ஜூஸே வராது. அதனால நல்லா 1/2 மணி நேரம் குழம்பு கட் பண்ணும்போதே புளியை வந்து ஃபர்ஸ்ட் ஊற வச்சிருங்க. இப்போ நல்லா இந்த தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்குது. அடுத்தது கரண்டி கொஞ்சம் பெருசா எடுத்துட்டேன், கையில சூடு ஏறுது, அதனால பெரிய கரண்டி எடுத்துட்டேன். பாருங்க நல்லா வெங்காயம் தக்காளி தொக்குக்கு வதங்குறாப்புல இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்க வந்து வதக்கிடணும். அப்பதான் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். தக்காளி தொக்குக்கு நம்ம எப்படி வதக்குறோமோ அப்படி நல்லா வதங்கிடணும். மீன் குழம்புன்னு சொல்லும் போது நம்ம வந்து அறக்க பறக்க மீன் குழம்பு டக்கு 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 டக்குன்னு வச்சோம்னா அதோடைய டேஸ்டே வந்து கண்டிப்பா வித்தியாசம் சரி இருக்காது, ஒரு மாதிரி டேஸ்ட் நிறைய கொடுக்காது. அதனால நீங்க வந்து நல்லா பொறுமையா செய்யணும். அதாவது ரொம்ப அதுக்குன்னு பொறுமையா வதக்கிட்டே அடுத்துட்டே இருக்கக்கூடாது. இந்த குழம்பு செய்யற அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை ஒதுக்கி செஞ்சா செம்மையா இருக்கும் டேஸ்ட். மீன் குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். அதே மாதிரி காரமும் வந்து எப்பவுமே மீடியமா போடணும். மெயின் வந்து காரம் புளிப்பு இது மட்டும் கரெக்டான அளவு இருந்ததுன்னா மீன் குழம்பு அட்டகாசமா சாப்பிடுவாங்க எல்லாரும். பாருங்க என்ன சொன்னோம். நம்ம
பாருங்க நல்லா இருக்கு. இப்ப நம்ம இதுல குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துருவோம். வந்து புளி எந்த அளவுக்கு நம்ம கூட போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு காரம் போட்டு சொன்னீங்களா, அதனால வந்து நீங்க வந்து புளியை வந்து எடுக்கிற அளவுக்கு காரம் போட்டுக்கணும். பாருங்க வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் காரம் போடுறேன். 3.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இல்ல அளவு வந்து செய்ய செய்ய உங்களுக்கு அந்த அளவு கரெக்டா வந்துடும். பாருங்க இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிடணும். இப்ப வந்து நம்ம இந்த புளி தண்ணிய ஊத்திடணும். மீன் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு வைக்கணும். ரொம்ப கொஞ்சமா மீன் வச்சு நிறைய மீன் குழம்பு வச்சீங்கன்னா குழம்பு மீதம் ஆயிரும். அதனால மீன் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கணும். அதுல நல்லா கொதி வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் நம்ம வந்து மீனை போடணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம போடும்போது தான் அந்த மீன் வந்து அதுல நல்லா இது பண்ணும். அதே சமயம் வந்து குழஞ்சி போகாது. இப்பயே நிறைய பேர் டக்குனு என்ன செய்வாங்க, மீனை போட்டுருவாங்க. போட்டாலும் ரொம்ப குழஞ்சி தனித்தனியா போயிடும் மீன். அதனால வந்து நீங்க நல்லா 5 நிமிஷம் மேல நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வந்த அப்புறம் தான் மீனை போடணும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கிறேன். கொதிச்சு கொஞ்சம் வரணும் இல்லைங்களா குழம்பு, அதனால ரொம்ப திக்காயிரும். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதனால வந்து நீங்க 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ மாங்காய் வச்சிருக்கேன் நான் போடுறதுக்கு. நீங்களும் வந்து மீன் குழம்புல பச்சை மிளகாய் எடுத்து வச்சேன், ஆனா போடல. கேட்டீங்கன்னா சில உரப்பு இன்னைக்கு கொஞ்சம் வேண்டாம்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் காரம் போயிட்டேன், போடல, அதனால எடுத்து வச்சுறேன். நீங்க வந்து உரப்பு கொஞ்சம் நல்லா வேணும் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போடுங்க. நல்லா வாசனையா இருக்கும், அதே சமயத்துல நல்ல உரப்பாவும் இருக்கும் குழம்பு. இப்போ ஒரே ஒரு மாங்காய், இனிப்பு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன், கிளிமூக்கு மாங்காய். இந்த மாங்காவுடைய இதை கூட வந்து கொட்டையை கூட வந்து என்ன பண்ணலாம், நீங்க இதுல போட்டுடலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம், நல்லா ஊறி நல்லா இருக்கும். சாப்பிடும்போது சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த மாங்காய் இல்லைன்னா கூட நீங்க அந்த குண்டு மாங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாங்காய் போடும்போது உங்களுக்கு நல்லா இனிப்பா இருக்கும். குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது அந்த புளிப்பு ரொம்ப கொடுக்காம நல்லா இருக்கும். குண்டு மாங்காய் சேர்த்தீங்கன்னா புளிப்பா இருக்கும். ரொம்ப புளிப்பு விரும்புறவங்க அதை சேர்த்துப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு, இதுல வந்து நான் இந்த சங்கரா மீன்ல கொஞ்சம் மிளகாத்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூளே நம்ம சேர்த்துருக்கீங்களா, அந்த மிளகாத்தூள் அப்படியே போட்டு கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அது வந்து அப்படி ஊறும்போது கொஞ்சம் நல்லா அந்த மீன்ல டேஸ்ட் வரும். நம்ம கொதிக்க வைக்கிறீங்க, அது மீன் கொதிக்கும் போது இந்த ஊர்ல டேஸ்ட் அதுல இருக்கும். அதனால அது கொதிக்கும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட். அதனால அப்படி ஊற வச்சிருங்க. கொதிகால ஸ்டேஜ்ல இருக்கு. கடைசியா கொத்தமல்லி ரெடி பண்ணிக்கலாம்.
இறக்க போகும்போது கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை பாருங்க, நம்ம இந்த மசாலாவும் அவ்வளோவா சேர்க்கல. சோம்பு, அப்புறம் வந்து வெந்தயம், அது மட்டும்தான் போட்டு தாளிச்சோம். கடுகு, சோம்பு, வெந்தயம். இதையுமே நீங்க என்ன பண்ணலாம், அந்த கடுகை பொரிய விட்டுட்டு சோம்பு வெந்தயத்தையும் லேசா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு வெங்காயம் வதங்கும் போது அந்த அப்படியே அந்த பவுடரை கூட நீங்க அதில் போட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். எல்லாம் பொருள் எல்லாம் போடுறது நம்ம ஒரே பொருள் தான். அதை வந்து உபயோகிக்கிற முறை வந்து நம்ம எது டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும். அடுத்த தடவை அந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்டா இருந்ததுன்னா அதுவே சூப்பரா இருக்கும். இதே செய்யலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. அதே மாதிரி நீங்க வந்து நல்லா குழம்பு கொதிச்சு கொதி வரும்போது நீங்க வந்து ஒரு தடவை உப்பு பார்த்துருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காரம் ரொம்ப இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். அதனால உப்பு கம்மியா இருந்து சாப்பிட்றப்ப உட்காந்தீங்கன்னா மறுபடியும் போட்டு மீன் குழம்புல கலக்குனீங்கன்னா ஒரு பக்கம் உப்பு இருக்கும், ஒரு பக்கம் உப்பு இருக்காது, டேஸ்ட் வந்து மாறும். அதனால எப்பவுமே குழம்பு வந்து ரெடி பண்ணிட்ட உடனேயே கொஞ்சம் உப்பு டேஸ்ட் மட்டும் பார்த்துருங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாவே தெரியுது. பச்சை மிளகா தான் போடல நான். அதனால நீங்க வேணும்னா பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கங்க. இதில் வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்க்கணும். புளிப்பு கொஞ்சம் தெரியுது, அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா வந்து குழம்பு கொதிச்சு செட் ஆகும்போது உப்பு, காரம், புளிப்பு இதுதான் மெயின் மீன் குழம்புக்கு. அதை வந்து நல்லா சிந்தி வரும்போது நல்லா இருக்கும் மீன் குழம்பு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன். நல்லா கொதிக்கணும். நீங்கள் வந்து இப்படி நல்லா கொதி வந்த உடனே சாதாரணமாகவே சிம்மில் வச்சிருங்க. ரொம்ப ஹைல இருந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிம்லேயே வச்சிருங்க. மீன் குழம்பு நல்லா பிரிஞ்சு எண்ணெய் மேலே நல்லா வரும்போது கொஞ்சம் அப்படியே என்ன செய்யணும், ஓரளவுக்கு எண்ணெய் மேலே அப்படி வரும்போது மீனை போட்டுருங்க. போட்டுட்டு ரொம்ப வேக்காடு மீன் போட்டோம்னா விடவே கூடாது. 5 நிமிஷம் தான். அது நல்லா அப்படியே ஒரு கொதி கிளம்புன அளவு கொதிக்கும் போது கொத்தமல்லி தூவி உடனே மூடி போட்டுருங்க, ஆஃப் பண்ணி. அவ்வளோதான். அதுக்கப்புறமா நல்லா மீன் குழம்பு எப்பவுமே வந்து கொஞ்சம் ஆறி சாப்பிட்டதுல தான் இந்த மீனும் இன்னும் ஊறி டேஸ்டா இருக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணி மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு செமையா உள்ள போகும். வேற வேற நல்ல வெரைட்டி மீன்ல செய்யணும்னு நானும் பாக்குறேன். ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். ஆனா எங்களுக்கு வந்து இப்ப சங்கரா மீன் தான் நிறைய கிடைக்குது. அதனால எப்பவுமே நான் சங்கரா மீன்ல தான் குழம்பு வைக்க வேண்டியதா இருக்கு. நிறைய இப்ப இந்த மீன் தடை காலனால உங்களுக்கு தடவிடி காலம் போன உடனே நிறைய மீன் வரும் அப்படின்னு மீன் வியாபாரிகள் சொல்றாங்க. அதனால வெளியில போய் வாங்குறதா தூரமா போய் வாங்கிட்டு வரணும். அதனால போக முடியல. இன்னும் நிறைய வெரைட்டிஸ்ல மீன் குழம்பு பண்ணும்போது செம்மையா இருக்கும். அந்தந்த வெரைட்டியை பொறுத்து மீன் குழம்பு அட்டகாசமா இருக்கும். இன்னொன்று கொடுவா மீன் சொல்றாங்க பாருங்க, செம்மையா இருக்கும் அந்த மீன் குழம்பு. அந்த மீன் குழம்பை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. கொடுவா வவ்வால் மீன் குழம்பு கூட அதோட சூப்பரா இருக்கும். இப்ப இதுலலாம் கொஞ்சம் முள்ளு இருக்கும் குழந்தைங்களுக்கு. பெரியவங்க நம்மளே சாப்பிடும்போது கொஞ்சம் முள்ளு இருந்ததுன்னா அது டிஸ்டர்பா இருக்கும். அதை எடுத்து டேஸ்டா இருக்கும். ஆனா சங்கரா மீன் ஆனா இந்த முள்ளு இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுவே நீங்க கொடுவா, வவ்வால் இதெல்லாம் பண்ணீங்கன்னா குழம்பும் செமையா இருக்கும். முள்ளு இல்லாம அழகா நடுமுள் மட்டும் இருக்கும். எடுத்து சாப்பிடுவோம். வஞ்சர மீன் குழம்பு கூட நல்லா இருக்கும். ஏன்னா வஞ்சர மீன் குழம்பை விட வஞ்சரம் வந்து வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், அது டேஸ்டா. ஆனா கொடுவா வந்து குழம்புக்கு செம்மையா இருக்கும். பாருங்க, நான் வந்து வீடியோக்காக இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போடுறேன். நீங்க இந்த மாதிரி அவசரப்பட்டு மீன் போடாதீங்க. நல்லா சிம்ல வச்சுருங்க. சிம்ல வச்சுட்டு இந்த நல்லா சிம்ல வச்சு அப்படியே ஒரு மூடியை போட்டு எண்ணெய் மேலே திரண்டு வரும்போது குழம்பு நல்லா அருமையா கொதிச்சு சூப்பரா வந்துடும். அப்ப போடுங்க. இப்ப பாருங்க, இந்த மீனை போட்டுடலாம்.
இன்னும் ஒண்ணு, சட்டியில இல்ல நீங்க மீன் குழம்பு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அகலமான பாத்திரத்துல வைங்க. அப்பதான் வந்து சாதாரண அகலமான பாத்திரமோ இல்ல கடாயோ அந்த மாதிரி பாத்திரத்துல நீங்க மீன் குழம்பு செய்யும் போது மீன் வந்து உங்களுக்கு உடையாம வரும். சின்ன மீன் குழம்புல செய்யும் போது, சின்ன பாத்திரத்துல உங்களுக்கு மீன் குழம்பு செய்யும் போது எடுக்கும் போது கண்டிப்பா அதுல ஒன்னோட ஒண்ணு மீன் வந்து உடைஞ்சிரும். அதனால முன்னெல்லாம் கரைஞ்சி போயிடும். நீங்க வந்து அகலமான உள்ள கடாயோ இல்ல அகலமான மீன் குழம்பு வைக்க பாத்திரம் எடுத்துக்கணும். இப்போ மீன் குழம்பு 3 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு கொதி வந்த உடனே மாங்காய் போட்டுக்கணும். அதே மாதிரி மாங்காவை போட்ட உடனே கூட ரொம்ப நேரம் நீங்க கொதி விடக்கூடாது. மாங்காவும் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால நீங்க வந்து மாங்காய் போட்டாலும் அதே மாதிரி 2 கொதி ஆஃப் பண்ணணும். அந்த சூட்லயே வந்து மாங்காய் வந்து குழஞ்சு போயிடும். நீங்க போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நல்லா கலந்து கலந்து கொதிக்க வச்சீங்கன்னா மாங்காவும் கரைஞ்சிடும். அதனால ரொம்ப புளிப்பாயிடும் மீன் குழம்பு. வாயில வச்சு சாப்பிட முடியாது. அதனால மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மாங்காய் போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல ஆஃப் பண்ணணும். பாருங்க, இப்பயே பாருங்க எவ்வளவு அழகா அந்த எண்ணெய் மேல மிதந்து நல்லா வருது பாருங்க. நீ எப்பவுமே மீன் குழம்பு தாளிக்கும் போது நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். பரவாயில்ல, அது இல்லைனா கூட நீங்க வந்து சாதாரணமா என்ன ஆயில் இருக்கோ அதை வந்து சேர்த்துக்குங்க. பொறுமையா வதக்கி இந்த ஆயில வந்து பொறுமையா வதக்கி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நான் இது மாங்காவை போட்டுருவேன். இப்போ 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இதே மாதிரி கடைசியா கொத்தமல்லி போடும்போது ஆஃப் பண்ணும்போது எப்பவுமே போடணும். கருவேப்பிலை கூட கடைசியா நீங்க போடுறதாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது நான் போட்டுட்டேன். பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இன்னும் ஒண்ணு, இதுலயே வந்து மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிச்சு இந்த மாதிரி ஜுரம் இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா காரப்பொடி மீன் குழம்பு சாப்பிடுவாங்க. காரப்பொடி மீன் குழம்புக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். பண்ணிட்டு கூடவே வந்து கொஞ்சம் தனியாக வந்து மிளகு சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அந்த குழம்புல போட்டதை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மிளகு சீரகம் எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக வந்து பூண்டு மஞ்சள் வச்சு நல்லா மைய அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு மிளகாத்தூள் நல்லா சேர்த்து வாசனை போற அளவுக்கு வதக்கும் போது அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இதே மாதிரி புளிக்கரைசலை போட்டு காரப்பொடி மீனை போட்டு வச்சிங்கன்னா நல்லா அந்த மண்டை சளி காய்ச்சல் கூட ஓரளவுக்கு அந்த மிளகு சீரகம் இதெல்லாம் போடுறதுனால ஓரளவுக்கு நல்லா வேர்த்து விட்டு நல்லா இருக்கும். காரப்பொடி மீன் குழம்பு சளி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ரொம்ப பொடி மீன் பார்க்குறோம், ஆனால் அது இந்த மருத்துவ குணம் அதில் இருக்கு நிறைய. அது கூட ஒரு சீசன்ல தான் கிடைக்குது, நிறைய கிடைக்கும். கிடைக்கும் போது இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். குட்டி மீனா இருந்தாலும் அது வந்து டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான். இது பாருங்க, இப்போ சூப்பரான மீன் குழம்பு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்துடலாம். சிம்ல வச்சுட்டு மல்லி இலையை தூவிடுறேன்.
ஆஃப் பண்ணிடுறேன். அதுலேயே மாங்காய் வெந்துடும். அந்த ஹீட்லேயே மாங்காய் வந்து வெந்துடும். நான் இப்போ வந்து மீன் குழம்பு பாருங்க உடையாம எப்பயுமே எடுக்கணும். அப்பதான் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் நமக்கு. அதுவும் இல்லாம மீன் குழம்புல மீன் வந்து கரைஞ்சி போச்சுன்னா முள்ளு வந்து சாப்பாட்டோட வாயில மாட்டோம். அதனால நீங்க வந்து மீன் குழம்பு எடுக்கும்போது கரையாம மீன் குழம்பு எடுங்க. அகலமான பாத்திரத்துல மீன் குழம்பு எப்பவுமே ரெடி பண்ணுங்க. எடுக்கும்போது நம்மளுக்கு வாட்டமா இருக்கும். இன்னுமே கூட சட்டியை நீங்க இந்த மாதிரி சட்டியில செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அகலமான சட்டிங்க நிறைய விக்குது. அதை மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூட்லயே நம்மளுக்கு வந்து மீன் வந்து வெந்துடும். அதனால ரொம்ப குழப்பி மீனை வந்து எடுக்க வேண்டியது. சூப்பரான சுவையான சங்கரா மீன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.